வணக்கம், என் பேர் திலிப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்ஐ லைசன்ஸ் சர்வேயராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் பயோசெப்டிக் டேங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக கேட்டது இந்த பயோசெப்டிக் டேங்க் தான். ஸோ எங்களோட ஒன் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் பயோசெப்டிக் டேங்க் வைக்கும்போது வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ அந்த பயோசெப்டிக் டேங்கோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம மொகலிவாக்கம்லேருந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீட்டில் பயோசெப்டிக் டேங்க் தான் பண்ணுறோம். அந்த டேங்க்கோட பிளேஸ்மெண்ட் அப்போ தான் கரெக்டாக நம்ம சைட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த செப்டிக் டேங்கோட ஒர்க்கிங் மெத்தடாலஜி பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்த வீட்டில் இருக்கிற பாத்ரூமு, கிச்சன், வாட்டர் எல்லாமே நம்ம தனியாக ப்ளம்பிங் லைன், எக்ஸ்டர்னல் லைன் போட்டு கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அவுட் சைடில் ஒரு சேம்பர் மாதிரி வச்சு அந்த சேம்பர்லேருந்து இந்த இன்லெட்டுக்கு செப்டிக் டேங்க்குள்ளே போகிறதுக்கு செட் பண்ணிடுவோம். ஸோ இந்த இன்லெட்டில் செப்டிக் டேங்க்குள்ளே போயிட்டு அதில் மல்டிபிள் சேம்பர்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சேம்பரில் நம்மளோட சாலிட் வேஸ்ட் எல்லாமே பாக்டீரியா, இனோகுலம் பாக்டீரியா இருக்கும். அது மூலமாக பிரேக் டவுன் ஆகி அடுத்த சேம்பருக்கு லிக்விடாக போகும். அடுத்த சேம்பரில் அதுக்குன்னு தனியாக ஒரு மீடியம் இருக்கும். ஸோ அந்த மீடியமில் அந்த லிக்விட் வேஸ்ட்டாக வந்திருக்கும் இல்லையா, ஸோ அந்த லிக்விட் வேஸ்ட்டில் இருக்க ஆல்கே, மற்ற ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா எல்லாமே ட்ரீட் ஆகி அடுத்த சேம்பருக்கு நல்ல தண்ணி வரும். அதுதான் இந்த இடத்துல அவுட்லெட்டாக நம்மளுக்கு வெளியே வரும். ஸோ இந்த அவுட்லெட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, தனியாக ஒரு சோக் பிட் மாதிரி போட்டு அந்த சோக் பிட் வழியாக கீழே அண்டர் கிரவுண்டுக்கு இறக்கிடுறோம். ஸோ எதனால் அப்படின்னா, நம்ம இது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கலாம். ஸோ இது அப்படியே ஆசிட்டிஸ் நம்ம நிறையா கஸ்டமர்ஸ் காமனாக கேட்குறது என்னென்னா, இந்த தண்ணியை ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ரீயூஸ் பண்ணுறதுக்கு இந்த லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பத்தாது. ஏன் அப்படின்னா, இந்த தண்ணி நம்ம ஸ்கின் டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அலர்ஜிஸ் வரும். ஸோ இது ரீயூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். என்னென்னா, இப்போ இதுலேருந்து வெளியே வர தண்ணி ஒரு கலெக்ஷன் டேங்காக செட் பண்ணி அந்த கலெக்ஷன் டேங்க்கில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ இது 100% பியூர் வாட்டர் கிடையாது. பட் நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா எல்லாமே கிளியர் ஆகி ஓரளவுக்கு நல்ல தண்ணியாக வரும். ஸோ இருந்தாலும் அந்த தண்ணியை நம்ம ஒரு டேங்க்கில் ஸ்டோர் பண்ணுறோம். அதை மோட்ரு வச்சு திரும்ப டெரஸ்க்கு ஏற்றும் போது அதுக்கு தனி ஒரு டேங்க் வைக்கணும். ஸோ இந்த மோட்டரும் ஃப்ரீக்வெண்ட்டாக டேமேஜ் ஆகும். ஏன்னா இது கொஞ்சம் நம்ம போர்லேருந்து வர அளவுக்கு நல்ல தண்ணியாக வராது. அதனால் இதை டேங்க்கில் வச்சு மோட்டரில் ஏற்ற அந்த மோட்ரு ஃப்ரீக்வெண்ட்டாக டேமேஜ் ஆகும். அந்த டேங்க்கும் ஈஸியாக கண்டாமினேட் ஆகிடும், ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரீயூஸ் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி செட் ஆகாது. நம்ம அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பயோசெப்டிக் டேங்கோட அட்வான்டேஜஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நார்மல் செப்டிக் டேங்கை லாரி வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ண தேவையில்லை. ஏன்னா நார்மல் செப்டிக் டேங்க்கில் நம்ம கட்டியிருப்போம், சாலிட் வேஸ்ட்லாம் ஒரு பார்ட்டிஷனில் இருக்கும். அது அப்புறம் லிக்விட் வேஸ்ட் இதில் போகும். நாள்பட அந்த பூமியோட உரியிற தன்மை குறைஞ்சிரும். இனிஷியலாக பார்த்திங்கன்னா, செப்டிக் டேங்க் கட்டின புதுசில் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 7 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் லாரி வச்சு க்ளீன் பண்ணியிருப்பாங்க. டவுன் த லைன் ஒரு 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அது அப்படியே 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டின்னு ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிரும். இன்னும் ஒரு சில இடங்களில் தண்ணி உரியாது, களிமண் பூமியாக இருக்கும். அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக லாரி வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனை நம்மளுக்கு பயோசெப்டிக் டேங்க்கில் கிடையாது. அது ஃபஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ செகண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓவர் ஃப்ளோ ஆகுது. ஸோ மழை காலங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிலத்தடி நீர் மேலே ஏறும். கிணறுலலாம் பார்த்திங்கன்னா தெரியும், மழை பெய்யும் போது டாப் லெவல் வரைக்கும் தண்ணி இருக்கும். அதே வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி கீழே இறங்கிடும். ஸோ நிலத்தடியிலையும் அதே மாதிரி தான் நடக்கும். நம்ம அண்டர் கிரவுண்டில் செப்டிக் டேங்க் போட்டிருக்கும்போது கீழேருந்து தண்ணி ரைஸ் ஆகி மேலே வரைக்கும் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம எக்ஸசிவாக யூஸ் பண்ணுறோம், இல்லை ரெகுலர் யூசேஜ்க்கு கூட ஓவர் ஃப்ளோ வெளியே வந்துடும். அது இதில் நடக்காது. ஏன் அப்படின்னா, இது எல்லா பக்கமும் சீல்டு. ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி ஓவர் ஃப்ளோ ஆகிற பிரச்சனை இதில் கிடையாது. ஏன்னா நம்ம வெறும் ட்ரீட்டட் வாட்டரை மட்டும்தான் தனியாக அனுப்புகிறோம். ஸோ நம்மளுக்கு அதனால்
ஓவர்ஃப்ளோய் மேலே வர்றது, அந்த ஸ்மெல்லு வர்றது, அந்த பிரச்சனை வராது. ஸோ 3வது அட்வான்டேஜ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்த கண்டாமினேட்டட் வாட்டர் வந்து பூமி கீழே போகிறது வந்து இருக்காது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வாஸ்துப்படி வந்து நார்த் வெஸ்ட்டில் தான் வந்து செப்டிக் டேங்க் வைக்கணும். அதுவே போர் போடுறதா இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரங்க நார்த் ஈஸ்ட்டில் தான் வந்து போடணும். ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா, அவங்களோட செப்டிக் டேங்க்கும் நம்மளோட போர்வெல்லும் பக்கத்தில் வர மாதிரி ஆகிடும். ஸோ அவங்க செப்டிக் டேங்க்லேருந்து அந்த வேஸ்ட் வாட்டர் கசிஞ்சு பூமி கீழே போச்சுன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம போர்வெல் போடும்போது நம்ம வீட்டுக்கும் அந்த வேஸ்ட் வாட்டர் தான் வரும். ஸோ இதுவே நம்ம வீட்டிலே கூட ஒரு சில இடங்களில் வந்து செப்டிக் டேங்க்கும் போர்வெல்லும் பக்கத்தில் வைக்கிற மாதிரி நிலைமை ஏற்படும். சிட்டிக்குள்ளெலாம் சின்ன வீடு கட்டும்போது அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நம்மளுக்கு பிரச்சனை ஆகும். ஸோ இந்த பயோசெப்டிக் டேங்க் நம்ம யூஸ் பண்ணும்போது ட்ரீட்டட் வாட்டர் தான் வெளியே வரும். ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து கண்டாமினேட் ஆகிற ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஸோ இந்த பயோசெப்டிக் டேங்கோட டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்துக்கணும்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ ஆசிடு நிறைய பேர் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆசிட் வந்து யூஸ் பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. நம்ம லைசால், ஹார்பிக் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆசிடாக யூஸ் பண்ணுறோன்னா உள்ளே இருக்க லைவ் பாக்டீரியா வந்து செத்துரும். ஸோ அது வந்து நாட் அட்வைசபிள். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா, இதோட சைஸ் அண்ட் ஷேப். ஸோ இப்போ கன்வென்ஷனல் செப்டிக் டேங்க்னா, இப்போ ஃபவுண்டேஷன் போடுறோம், நம்மளுக்கு தேவையான டெப்த்தில் போடுறோம், ஒரு ஃபுட்டிங் டு இன்னொரு ஃபுட்டிங் வந்து ஒரு குறிப்பிட்ட கேப் இருக்கும். அதுக்கு தேவையான அளவில் வந்து நம்மளால் வந்து கன்வென்ஷனல் செப்டிக் டேங்க் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி, ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்க முடியும். பட் இது அப்படி கிடையாது. ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ் அண்ட் ஷேப்பில் தான் வரும். அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதோட ப்ரொவிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபவுண்டேஷன் ட்ராயிங்ஸாக இருக்கட்டும், சம்பாக இருக்கட்டும், போர்வெல்லாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் கடைசி நேரத்தில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா பண்ணுறதுக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் ஆகிடும். ஏன்னா ஜென்ரலாக செப்டிக் டேங்க் வந்து வீட்டுக்குள்ளே வராது, வெளியே கார் பார்க்கிங்கில் வரும். அப்போனா தான் அந்த ஓப்பனிங் வழியாக ஃப்யூச்சரில் ஏதாவது நம்ம ஒரு மெயின்டெனன்ஸோ இல்லை ஒரு க்ளீனிங்கோ பண்ணணும்னா வந்து பண்ண முடியும். ஸோ இது 2 தான் இந்த பயோசெப்டிக் டேங்க்கில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இன்னொன்று, இந்த பயோசெப்டிக் டேங்க்கில் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க. இதுலேயே நிறைய டைப்ஸ் வருது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த காங்க்ரீட்டில் சிமெண்ட்டு இது மாதிரி தொட்டி மாதிரி வந்து கட்டுறாங்க, அது ஒரு டைப் இருக்குது. இன்னொன்று சின்டெக்ஸ் டேங்காகவே வருது, ரெடிமேடாக பிளாக் கலரில் சின்டெக்ஸ் கம்பெனியில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இன்னொன்று இப்போ ரீசெண்டாக வந்து எஃப்ஆர்பியில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த எஃப்ஆர்பி டேங்க்ஸும் வந்து பயோசெப்டிக் டேங்க் தான். எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே கான்செப்ட் தான். எல்லாமே இனோகுலம் பாக்டீரியா தான் யூஸ் பண்ணுது. என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சிமெண்ட் காங்க்ரீட் டைப் இருக்குது இல்லையா, அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துக்கிட்டோன்னா, நம்மளுக்கு வந்து இடம் வசதி கொஞ்சம் அதிகமாக தேவை. இப்போ சிட்டி லிமிட்டில் நம்ம வந்து வீடு கட்டுறோம், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு 1500 ஸ்கொயர் ஃபீட்டு வரைக்கும் கட்டுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு செட்பேக்கெலாம் இல்லை, கார் பார்க்கிங் மட்டும்தான் இருக்குது, வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறோம் அப்படின்ற இடத்துல இதை யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த டேங்கை வைக்கிறதுக்கே நம்மளுக்கு எப்படியும் ஒரு 80-100 ஸ்கொயர் ஃபீட் தேவை. ஏன்னா அதில் ஒரு ஃபில்லிங் டேங்க்கு, 3-4 நான் ஃபில்லிங் டேங்க்குலாம் வரும். ஸோ அதை வச்சு கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இடம் வசதி வேணும். ஏன்னா அது போக நம்ம சம்பும் கட்டணும். ஸோ ஃபவுண்டேஷனில் வந்து ஃபுட்டிங்க்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது, அந்த மாதிரி லேஅவுட்லாம் பார்த்துட்டு அதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம் வசதி அதுக்கு வந்து அதிகமாக தேவைப்படும். அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா, நம்மளுக்கு இந்த சின்டெக்ஸ் டைப் டேங்க்கு. ஸோ சின்டெக்ஸ் டைப் டேங்க் வந்து இடம் வசதி வந்து கம்மி, சின்னதாக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துக்கிட்டோன்னா, இந்த டேங்கை வைக்கும்போது இதில் கொஞ்சம் நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் வந்து எடுக்கணும். ஏன்னா இது பிளாஸ்டிக் டேங்க்ன்றதுனால சைட்லேருந்து எர்த்து ப்ரெஷர் அமைஞ்சிச்சின்னா இது டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சர்ஃபேஸை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி சுற்றி கொஞ்சம் அதுக்கு ஜல்லி சிப்ஸ் எல்லாம் போட்டு, மேலே வந்து கார் பார்க்கிங் வைக்கிறோன்னா அதுக்கு தனியாக கம்பி கட்டி ஆர்சிசி இது பண்ணி ஜல்லி போடணும் இருக்குது. 3வதாக இப்போ ரீசெண்டாக வந்திருக்க எஃப்ஆர்பி டேங்க்ஸ். ஸோ எஃப்ஆர்பி டேங்க்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு இடமும் வந்து கம்மியாக தான் தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம மேலே வந்து ஆர்சிசி மேட்டு போடணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ இது வந்து இந்த 3 டைப் ஆஃப் டேங்க்ஸுக்கு இருக்கிற வித்தியாசம். மற்றபடி ஒர்க்கிங் மெத்தடாலஜி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது. அந்த இன்ஸ்டலேஷனாக இருக்கட்டும், அதை யூஸ் பண்ணுற மெத்தடாலஜியாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சம் மாறும். பட் எல்லாமே இனோகுலம் பாக்டீரியாவில் ஒர்க் ஆகிற ஒரே மாதிரியான டேங்க்ஸ் தான். ஸோ அடுத்து இந்த டேங்க்ஸ் வந்து கெப்பாசிட்டியில் வந்து எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கன்வென்ஷனலாக லிட்டர்ஸில் சொல்கிறது வந்து அந்தளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு 10,000 லிட்டர் செப்டிக் டேங்க் கன்வென்ஷனலில் கட்டுறோன்னா அதோட பர்பஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வேஸ்ட் வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணுறது தான். ஸோ ஸ்டோர் பண்ணுற டேங்க்கில் வந்து ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த லிட்டர் கெப்பாசிட்டியை நம்ம அப்படியே இதுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. இதை வந்து ஜென்ரலாக நாங்கள் வந்து
பர்சன் கெப்பாசிட்டியில் தான் சொல்லுவோம். எத்தனை ஆள் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ தேவை, அதுக்கேற்ற மாதிரி தான் டேங்க் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இது பர்சன் கெப்பாசிட்டிலனா இப்போ ஒரு வீட்டிலேருந்து 4லேருந்து 6 பேர் இருக்காங்க, 6லேருந்து 8 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் இப்போ கிரகப்பிரவேசம் இருக்குன்னா அன்றைக்கி யாராவது அதிகமான ஆளுங்க வருவாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ரெகுலரான யூசேஜ் வந்து எவ்வளோ பேர் இருக்க போகிறாங்க, வீட்டில் 4 பேர் 5 பேர் இருக்க போகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கெப்பாசிட்டியில் வந்து சொல்லிக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா காஸ்ட். ஸோ காஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து கன்வென்ஷனல் செப்டிக் டேங்க் லிட்டர்ஸில் சொல்கிறோன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இது வந்து அப்படி லிட்டர்ஸில் வந்து நம்ம காஸ்ட்டை வந்து பார்க்க முடியாது. இப்போது நம்ம வீட்டில் வந்து ஒரு 4-5 பேர் இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கன்வென்ஷனல் செப்டிக் டேங்க் வந்து நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 10,000-12,000 லிட்டர் வந்து தேவைப்படும். அதே ஈக்குவலண்ட்டாக இதை நம்ம அந்த பர்சன் கெப்பாசிட்டி எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு 4-5 பேர் யூஸ் பண்ணுற டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இந்த 10,000-12,000 லிட்டர் டேங்கை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எப்படியும் ஒரு 2-2.25 லட்சம் ரூபாய் செலவாயிடும். செப்டிக் டேங்கை ப்ராப்பராக ப்ளம்பிங் லைன் கொடுத்து பார்ட்டிஷன் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா அந்த செலவாகும். அதெல்லாம் இல்லாமல் நான் ஏற்கனவே என்னோடய செப்டிக் டேங்க் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஸோ அது எப்படி கட்டணும் எப்படி கட்டக்கூடாதுன்ட்டு. காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக கம்மியாக கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக கட்டலாம், பட் ஃப்யூச்சரில் இஷ்யூஸ் வரும். ஸோ அந்த ப்ராப்பராக கட்டுற டேங்க்குக்கும் இந்த டேங்க்குக்கும் ஈக்குவலண்ட்டாக பார்த்தோன்னா இந்த டேங்க் விலையே வந்து ஒரு 80,000-90,000 ரூபா வரும். அது வரைக்கும் அதுக்கப்புறம் அது இன்ஸ்டாலேஷன், அதோட ப்ளம்பிங் லைனு, அந்த மாதிரி செலவுகள்லாம் நம்ம பார்க்கும்போது கடைசியில் ஒரு 1.5-1.6 அந்த ரேஞ்சில் வந்து இதோட டோட்டல் காஸ்ட் வந்துடும். ஸோ கம்பேரிட்டிவ்லி நம்மளுக்கு இதை விட ஒரு 40,000-50,000 ரூபாய் கம்மியாகவே இந்த பயோசெப்டிக் டேங்க் வந்து முடியும். பெனிஃபிட்ஸும் இதில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் பயோசெப்டிக் டேங்க் வந்து பல வகையில் வந்து அட்வைசபிள். நான் சொன்ன அந்த 2 டிஸ்அட்வான்டேஜஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுக்கிட்டீங்க. இந்த மாதிரி பயோசெப்டிக் டேங்க்னு நிறையா வீடியோஸும் யூடியூப்பில் இருக்குது. நல்ல இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ எங்களால் முடிஞ்சதையும் நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.